நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க பல்வேறு வியூகங்கள் அமைத்து வரும் திமுக வருகிற தேர்தலில் சீனியர்கள் சிலரை ஓரங்கட்ட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ சீட்டுகள் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படும் நிலையில் யாருடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது, யாருக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஜூனியர்களுக்கு வழிவிட்டு சீனியர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற குரல் அறிவாலயம் பக்கம் சமீப காலமாக அதிக அளவில் ஒலிக்க தொடங்கினாலும் வருகிற 2026 தேர்தலில் அது நடைமுறைக்கு வர வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து இளைஞர்கள் பட்டாளம் தாவேக்கவை நோக்கி செல்வதாக கூறப்படும் நிலையில் அந்த பட்டாளத்தை தங்கள் பக்கம் ஈர்க்க அரசியல் கட்சிகள் யுக்திகளை வகுத்து வருகின்றன. சமீபத்தில் நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக 1-to-1 நடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்போதே இளைஞர்களுக்கு நிறைய பொறுப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார். அதன் தொடர்ச்சியாக வருகிற தேர்தலில் சீனியர்கள் சிலர் ஓரங்கட்டப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த லிஸ்டில் முதலில் இருப்பது அமைச்சர் துரைமுருகன் தான் என்கிறார்கள். திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை கைவசம் வைத்திருக்கும் துரைமுருகன் வயது மூப்பு காரணமாக தீவிர அரசியலில் இருந்து தாமாகவே ஒதுங்கிக் கொள்ளும் முடிவுக்கு வந்திருக்கிறாராம். ஆரம்பத்தில் விட்டு கொடுக்க முடியாது என முரண்டு பிடித்த துரைமுருகன் தற்போது மகனுக்கு சீட்டு கொடுத்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். சமீபத்தில் தான் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் வருகிற தேர்தலிலும் கதிர் ஆனந்துக்கு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் என்கிறது அறிவாலய வட்டாரம். அதே போல திண்டுக்கல் மாவட்ட அமைச்சராக இருக்கும் ஐ பெரியசாமியும் வருகிற தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாராம். உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வரும் ஐ பெரியசாமி தனது செல்வாக்கை பயன்படுத்தி மகன் செந்தில்குமாருக்கு பொறுப்புகளை வாங்கி கொடுப்பதில்தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் எனவும் சொல்கிறார்கள். ஏற்கனவே ஐ பெரியசாமியின் மகன் பழனி தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் நிலையில் வருகிற தேர்தலிலும் அதே தொகுதியை ஒதுக்க திமுக முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 70 வயதுக்கு மேற்பட்ட சீனியர்களுக்கு சீட்டு கிடைப்பது கஷ்டம் என்ற நிலையில் பட்டியலில் KKSSR ராமச்சந்திரன், ராஜ கண்ணப்பன், முத்துச்சாமி, காந்தி ஆகியோரும் இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கூட ஓரங்கட்டப்படும் சீனியர்களின் வாரிசுகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் எனவும் அறிவாலயத்தில் பேசிக் கொள்ளப்படுகிறது. இந்த பட்டியலில் இன்னும் பலரது பெயரும் இருப்பதாக பேசிக் கொள்ளப்படும் நிலையில் யார் யாருடைய பதவி காலியாகும் என்ற கலக்கமும் மேலோங்கி இருக்கிறது. இளைஞரணி பொறுப்புக்கு உதயநிதி வந்த பிறகு திமுக நோக்கி இளைஞர்களை கொண்டு வரும் முயற்சி தீவிரம் அடைந்து வருகிறது. கடந்த மக்களவை தேர்தலில் ஈரோடு தொகுதியில் மட்டும் இளைஞரணி நிர்வாகி பிரகாஷுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த முறை மாவட்டத்திற்கு ஒரு எம்எல்ஏ இளைஞரணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற வியூகத்தோடு உதயநிதி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இளைஞரணியில் புதிதாக 5 லட்சம் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மண்டல வாரியாக இளைஞரணி மாநாடு நடத்தவும் திமுக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கட்சியில் உதயநிதியின் கையை பலப்படுத்தும் வகையில் இளைஞரணி நிர்வாகிகள் அதிக அளவில் எம்எல்ஏக்களாக களமிறக்கப்படுவதாக சொல்கிறார்கள். அமைச்சர்கள் பட்டியலில் இருக்கும் 6 பேருக்கு விரைவிலேயே அரசியலில் இருந்தே ரிட்டையர்மெண்ட் கிடைக்க போகும் நிலையில் இந்த லிஸ்டில் தலைமையின் அதிருப்தியை சம்பாதித்து கரும்புள்ளியில் சிக்கியிருக்கும் சில எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் இருக்க வாய்ப்புள்ளதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.